இறையேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆசீர்வாதமான இந்த காலை வேளையில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். இந்த நாள் இனிய நாளாக அமைய புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 13 இறை வசனங்கள் 10 முதல் 17 வரை உள்ள இறை வார்த்தைகளை இன்று நாம் தியானிக்கிறோம். இன்றைய நற்செய்தி பகுதியில் சீடர்கள் ஆண்டவரிடத்தில் வந்து, ஏன் அவர்களோடு உவமைகள் வாயிலாக பேசுகிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு இயேசு அவர்களிடம், விண்ணரசின் மறைபொருளை அறிய உங்களுக்கு கொடுத்து வைத்திருக்கிறது, அவர்களுக்கோ கொடுத்து வைக்கவில்லை. உள்ளவருக்கு கொடுக்கப்படும், அவர் நிறைவாக பெறுவார். மாறாக இல்லாதவரிடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும். அவர்கள் கண்டும் காண்பதில்லை, கேட்டும் புரிந்து கொள்வதில்லை. இதனால்தான் நான் அவர்களோடு உவமைகள் வாயிலாக பேசுகிறேன் என்று ஏசாயாவின் இறைவாக்கை அவர் முன்மொழிவதை நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்லாமல் அவர் தொடர்ந்து சொல்லுகிற காரியம் என்னவென்றால், இம்மக்களின் நெஞ்சம் கொழுத்து போய்விட்டது, காது மந்தமாகிவிட்டது. இவர்கள் தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள். எனவே கண்ணால் காணாமலும் காதால் கேளாமலும் உள்ளத்தால் உணராமலும் மனம் மாறாமலும் இருக்கிறார்கள். நானும் அவர்களை குணமாக்காமல் இருக்கிறேன் என்று அவர் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். ஆமென கருமையானவர்களே, இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை எல்லா இடங்களிலும் அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த வார்த்தைகளுக்கு செவி கொடுப்போர் எத்தனை பேர்? முதலில் அந்த வார்த்தைகளுக்கு செவி கொடுக்க விரும்புவோர் எத்தனை பேர்? அதற்கான முயற்சிகளை எடுப்பவர்கள் எத்தனை பேர்? அவ்வாறு கிடைக்கிற அந்த வார்த்தைகளை கடைபிடிக்கிறவர்கள் எத்தனை பேர் என்று நாம் ஆராய முற்படுவோமானால் அதற்கு கிடைக்கிற பதில் அதிர்ச்சி நிறைந்ததாய் இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. இன்றைக்கு மக்கள் கேட்கிறார்கள், ஆனால் உணரவில்லை. ஆண்டவருடைய வார்த்தையை தேடுகிறார்கள், ஆனால் கடைபிடிப்பதில்லை. இவ்வாறு அவர்கள் செய்வதால் அவர்கள் மத்தியிலே என்னால் எந்த நன்மையும் செய்ய முடியவில்லை என்று இயேசு கிறிஸ்து சொல்வதை ஆழமாய் சிந்தித்து பார்ப்போம். இன்றைக்கு நம்முடைய ஏராளமான விண்ணப்பங்களும் நிலுவையில் தான் உள்ளது. ஏராளமான தேவைகளுக்காக நாம் கேட்டிருந்தும் அது இன்னும் கிடைக்கவில்லை. இன்றைக்கும் நாம் பல நேரங்களில் ஆதரவற்றவர்களைப் போலத்தான் காணப்படுகிறோம். இதற்கெல்லாம் காரணம் என்ன என்று நாம் சிந்தித்து பார்ப்போமே. ஆனால் ஆண்டவருக்கும் அவருடைய வார்த்தைகளுக்கும் செவி கொடுக்காததும் அந்த வார்த்தைகளுக்கு முற்றிலும் முழுமையாய் கீழ்ப்படியாததுமே காரணமாகும் என்பதில் மாற்று கருத்தில்லை. அவனுக்கு அருமையானவர்களே, கேட்கிற இந்த ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய முன் வருவோம். அன்னை மரியாள், இதோ உமது அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி கீழ்ப்படிந்தது போல, ஆண்டவரே நான் என்ன செய்ய நீர் சித்தமாயிருக்கிறீர் என்று கேட்டு பவுல் கீழ்ப்படிந்தது போல, என் பின்னே வாருங்கள், உங்களை நான் மனிதர்களை பிடிப்பவர்களாக்குவேன் என்று இயேசு அழைத்த போது அதற்கு கீழ்ப்படிந்து பின் சென்ற பேதுருவைப் போல, அந்திரேயாவைப் போல, யோவானைப் போல, யாக்கோபைப் போல, மத்தேயுவைப் போல, இன்னும் ஏராளமான திருத்தூதர்களைப் போல நாமும் கீழ்ப்படிவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாய் இந்த உலகத்திலே உலா வருவோம். இந்த இனிய சிந்தனையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன்.